மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சியின் அனுமதி பெற்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்களின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய மண்டல அலுவலர்களுக்கு சென்னை மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஸ்வர். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில அந்த மும்பையில பேனர் விழுந்து உயிரிழப்பு ஏற்பட்டதற்கு பிறகாக பல்வேறு நடவடிக்கைகளை அதிகாரமற்ற, அதாவது விதிமுறைகளை மீறி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதுவரையில நேற்று முன்தினம் வரை 400க்கும் மேற்பட்ட பேனர்கள் அகற்றப்பட்டிருந்த நிலையில இன்று மதியம் வரையில 513 பேனர்கள் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்தவை அகற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அனுமதி பெற்று பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் அந்த பேனர்கள் அகற்றவும் மண்டல அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை சென்னை மாநகராட்சி ஆணையர் சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டல அதிகாரிகளுக்கும் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். மேலும் ஆங்காங்கே வழிகாட்டுதல் பெற்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்களும் உறுதியாக இருப்பதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக மும்பை மாநகரில் பெரிய அளவிலான விளம்பர பதாகை விழுந்து 14 நபர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து சென்னை மாநகராட்சி இந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.